தமிழ் திகழ் வழங்கும் 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 2 ஒரு மதிப்பெண் வினா விடை முழுவதும். காடு. நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை காடும் கடலும். இன்று என்பதன் பொருள் தந்து. கொம்பு என்பதன் பொருள் கிளை. அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை. களித்திட என்பதன் பொருள் மகிழ்ந்திட. நச்சரவம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு. விடுதி என்பதன் பொருள் தங்கும் இடம். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்ந்திருந்தன மலர்கள். காட்டில் வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். அடர்ந்த காடு வழி செல்வதற்கு தடையாய் இருக்கும். காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்பவை பன்றிகள். மிகுந்த சுவையுடைய தழையை தின்றபடி புதிய நடை போடுபவை யானைகள். இயற்கை தங்கும் இடமாகிய காட்டில் அலைந்து திரிந்த விலங்கினங்கள் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை. சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். சுப்பு ரத்தின தாசன் என்பதன் சுருக்கமே சுரதா. உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் உவமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் சுரதா. சுரதா இயற்றிய நூல்கள் அமுதம் தேனும், தேன்மழை, துறைமுகம். கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளைக்கண்ணி. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்கள் மரங்கள். ராஜ மார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் கொல்லிப்பாவை. கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்தவர் ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கவிதையில் குறிப்பிடப்படும் மரம் நாவல் மரம். நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோலை கொண்டு. பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. கிளியாந்தட்டு என்பதன் பொருள் ஒரு வகை விளையாட்டு. துஷ்டி கேட்டல் என்பதன் பொருள் துக்கம் விசாரித்தல். குஞ்சு குழுவான்கள் என்பதன் பொருள் சிறு குழந்தைகள். தமிழரின் கப்பற்கலை. பயணம், தரைவழிப் பயணம், நீர்வழிப் பயணம், வான்வழிப் பயணம் என 3 வகைப்படும். நீர்வழிப் பயணத்தை உள்நாட்டு நீர்வழிப் பயணம், கடல் வழிப்பயணம் என 2 வகைப்படுத்தலாம். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்து இருந்ததன் மரபு தொடர்ச்சி குழந்தைகள் காகித கப்பல் விடுவது. முன்னீர் வழக்கம் என்பது கடல் பயணத்தை குறிக்கிறது. திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக விளக்கும் நூல் பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தன்ன உரைகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் அகநானூறு. பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நிகண்டு நூல் சேந்தன் திவாகரம். மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது பயணம் செய்வது கட்டு மரங்கள் ஆகும். இடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு பயன்படுத்துவது தோணி. உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் தோணிகள் எனப்பட்டன. சிறிய நீர் நிலைகளை கடக்க தமிழர்கள் பயன்படுத்தியவை தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். கடல் பயணம் மேற்கொள்ள தமிழர்கள் பயன்படுத்தியவை கலம், வங்கம், நாவாய். நியூசிலாந்து நாட்டு வெளிநாடு அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருந்ததால்
கப்பல்களை பாதுகாப்பானவை ஆகவும் வலிமை மிக்கவையாகவும் தமிழர்கள் உருவாக்கினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, பொன்னை, நாவல் போன்ற மரங்கள் பயன்படுத்தப்பட்டன. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய் எனப்படும். கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். பெரிய படகுகளில் முன் பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையைப் போன்று வடிவமைப்பது உண்டு. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய், நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அறைந்தனர். இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்தினால் ஆன ஆணிகளை பயன்படுத்தினர் தமிழர்கள். இந்த ஆணிகளை தொகுதி என்பர். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும். தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய ஆங்கிலேயர் வாக்கர் பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் பரிபாடல். கப்பலின் உறுப்புகள் இறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். கப்பலின் முதன்மையான உறுப்பு அடிமரம் இறா எனப்படும். குறுக்கு மரம் பருமல் எனப்படும். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் கப்பல் சாத்திரம். சமுக்கு என்பது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைத்தனர். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் தமிழர். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். கரைதல் என்றால் அழைத்தல் என்று பொருள். கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் கலங்கரை விளக்கு எனப்பட்டது. விலங்குகள் உலகம். தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை புலிகள் காப்பகம். முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர். உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் உண்டு. யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும். கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை. ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல், இலை, தழைகளை உணவாக உட்கொள்ளும். யானை குடிக்க தேவைப்படும் தண்ணீர் 65 லிட்டர். கரடி ஓர் அனைத்துண்ணரி. தேன், கரையான், கனிகள், மலர்கள், ஈசல் அனைத்தையும் உட்கொள்வது கரடி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றுகிறது. நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்ட விலங்கு புலி. புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை.
ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் இனம். குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். குட்டிகள் வேட்டையாடக் கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிவிடும். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. பண்புள்ள விலங்கு என்று கூறப்படுவது புலி. ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என உலகில் 2 வகை சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. நீளம், உயரம், பருமன், இடை, பலம், வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட உயர்ந்தது புலி. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளி மான்களே அழகில் சிறந்தவை. ஜாதவ் பயேங் அசாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தன்னுடைய கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் ஜாதவ் பயேங். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு ஜாதவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது. குவஹாத்தி பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது. ஜாதவ் பயேங்கின் காடு பற்றி செய்தி வெளியிட்ட இதழ் டைம்ஸ் ஆப் இந்தியா, ஜாதவ் பயேங்கின் காட்டை பற்றி கேள்விப்பட்டு அங்கு வந்த வனவிலங்கு ஆர்வலர் ஜிட்டுகளிட்டா 4 வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்காமல் குறைந்து ஒலிக்கும் எழுத்துகள் குறுக்கங்கள். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். யுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து 1/4 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் மகரம் மகரக் குறுக்கம் எனப்படும். ஆயுத குறுக்கத்தில் ஆயுத எழுத்து தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். திருக்குறள். சான்றோரால் ஆராயப்படுபவை பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும். பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களைச் சொல்லுதல். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவரின் சிறப்புப் பெயர்கள்: முதல் பாவலர், பொய்யில் புலவர், செந்நாப்போதார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். திருக்குறள் 3 பகுப்புகளைக் கொண்டது. அவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும் பொருட்பாலில் 70 அதிகாரங்களும் இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் உள்ளன. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. திருக்குறளின் வேறு பெயர்கள்: முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டிக் குறுகத் தரித்த குறள் என்று போற்றியவர் இவையார். கட்டுரைகள், கடிதங்கள், இணைய தேர்வுகள், வினாத்தாள்கள், இலக்கண இலக்கியங்கள், போட்டித் தேர்வுக்கான கற்றல் வளங்கள், கையேடுகள் போன்ற எண்ணற்ற பதிவுகளுக்கு தமிழ்த்துகள் வலைதளம். நன்றி தமிழ் சொந்தங்களே.